கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercies are forever. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக நன்றி. To the gospel according to Luke chapter 10:38 following. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38க்கு கீழே திருப்பும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். And Jesus and his disciples were on their way. He came to a village where a woman named Martha opened her home to him. நான் சொல்லுகிற இந்த மார்த்தாள் மரியாள் தான் யோவான் 11 பெத்தானியில் லாசருவின் மரிக்கும் போது இயேசு தாமதமாய் சென்ற வீட்டை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். She had a sister called Mary. Martha had a sister called Mary who sat at the Lord's feet. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து listening to what Jesus said. But Martha was distracted. ஒரு translation cumbered, ஒரு translation burdened, இன்னும் சொல்ல போனா நம்ம மொழியில stressed out. Martha was distracted by all the preparations that had to be made. She came to him and asked, Lord, don't you care that my sister has left me to do the work by myself? Tell her to help me. Martha, Martha. Jesus calls her twice. When Jesus calls twice, he's got something very important to tell. Amen. Verily, verily. Truly, truly means I got something very important to say. When he's repeating a word twice, Martha, Martha. The Lord answered, you are worried, you are cumbered, you are distracted, you are stressed out and upset about many things. But few things are needed, or indeed only one. நிறைய தேவையா அல்லது இந்த ஒரு விஷயம் தேவையா என்று சொல்லிவிட்டு Jesus says, Mary has chosen what is better. Mary has chosen what is better, and it will not be taken away from her. It will not be taken away from her. 42. Amen. God is good. இந்த வேத பகுதி எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு வேத பகுதி. எத்தனை கோணங்களில் பிரசங்கம் பண்ணியிருப்போம். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சுத்தி வளைக்காம ஒரு பேலன்ஸ்டு டீச்சிங்கையும் அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டையும் உங்களுக்கு கொடுத்து இந்த காலத்திற்கு பின்பு சீக்கிரமாக வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தளவுகள் வாழ்வதற்கு ப்ரையாரிட்டி முன்னுரிமையான ஒன்றை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து சீக்கிரம் என் வார்த்தை முடித்து ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். ஆமென். மரியாள் அவளுடைய போஸ்டர், அவளுடைய நிலை, அவளுடைய இருப்பு, அவள் இருக்கின்ற நிலை இயேசுவின் பாதம் அமர்ந்திருந்து அவர் சொல்வதை கேட்கிறவளாய் மரியாள் இருந்தாள். மார்த்தாள் ஆல்வேஸ் ஒர்க்கிங், டபுள் டிஸ்ட்ராக்ஷன். ஆமென். அந்த டிரான்ஸ்லேஷன்ல பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. she is worried, upset about many things என்று இயேசு சொல்கிறார். பல விஷயங்களை குறித்து நீ எல்லாத்தையும் தூக்கி பாரமா வாழ்ந்துட்டு இருக்க. ஆனால் எவள் மரியாள், நான் சொல்வது வேதத்தில் இருக்கிற மரியாள். ஆமென். மரியாள், she has chosen the good one. நல்ல பங்கை அவள் தேடிக்கொண்டாள். இது அவளை விட்டு எடுபடாதுன்ட்டார். ஆமென். இந்த போர்ஷன் அவளை விட்டு எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் பேச போகிற வார்த்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். உயர வேண்டுமானால், அடுத்தளவு போக வேண்டுமானால் முன்னுரிமையானது என்ன பைபிள்ல என்பதை விசுவாசிகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கேட்ட மாதிரி விட்டுறாதீங்க. நீங்க வளரணுங்க. நம்ம வளராதனால தான் நம்ம மனிதர்களையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவர் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாரா, அவர் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாரா என்று நம்ம கேட்டு ஓடுவதற்கு அது காரணம். priorities for my promotion, என் முன்னேற்றத்திற்கு, என் அடுத்த அளவிற்கு, என் அடுத்த பரிமாணத்திற்கு என்ன தேவை என்பதை இந்த இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மேரியா இருக்கணும், நீங்க மார்த்தாவா இருக்கணும்னு சொல்ல வரல. நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க மேரியாவும் இருக்கணும், நீங்க மார்த்தாவாகவும் இருக்கணும். இன்னொரு முறை சொல்லிடுறேன், நீங்க மேரியாவும் இருக்கணும்,
மேரி மேரின்னு இங்கிலீஷை சொல்றோம். நீங்கள் மரியாளாகவும் இருக்கணும், நீங்க மார்த்தாளாகவும் இருக்கணும். சிலர் ஒரே மரியாளா இருப்பாங்க, மார்த்தாளை விட்டுருவாங்க. சிலர் ஒரே மார்த்தாளா இருப்பாங்க, மரியாளை விட்டுருவாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மரியாளாவும் இருக்கணும், நீங்க மார்த்தாவாகவும் இருக்கணும். வாழ்க்கை அப்படிதாங்க இன்னொரு உயரம் போக முடியும். சிலருக்கு மார்த்தா குவாலிட்டிஸ் இருக்கு, அழைப்பு இருக்கு, வேலை இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம வேலை செய்யணும், நோக்கம் உண்டு, அசைன்மெண்ட் உண்டு, அழைப்புண்டு, ஊழியம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை, அதை நம்ம செய்யறோம். சிலருக்கு மேரி குவாலிட்டி, மரியாள் குவாலிட்டி இருக்கு. அது என்னது? தேவனோடு கூட நல்ல ஒரு நேரத்தை செலவிடுவது. ஆமென். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவின் பாதத்தை தேடி அவர் சொல்வதை கேட்கிற ஞானமுள்ளவளாய் மரியாள் இருந்தால். சோ இங்கே நான் இங்கே ரெசம்பிள் பண்ண விழும்போது மார்த்தாளை மரியாளையும் அல்ல, நான் இப்படி சொல்ல போறேன். நல்ல வேலை செய்யணும், உழைக்கணும், அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும், சில பாரங்களை சுமந்து செய்யணும். அது மட்டும் செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த பாதத்தை தேடுவதையும் நம்ம மறந்துவிடக் கூடாது. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் you can work like Martha and stay at the feet like Mary. You can be like Mary and you can be a Martha and you will reach your next level. Amen. அந்த 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 பிரையாரிட்டியை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். ஆமென். நம்ம ரைட் பிரையாரிட்டி, முன்னுரிமை எதற்கு வேதத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். பிரையாரிட்டி, முன்னுரிமை என்பதற்கு வேல்யூ உண்டு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. நம்ம நேசிக்கிறவர்களுக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கிறோம், அது பிரையாரிட்டைஸ் பண்ணுகிறோம் என்பது அதுல முக்கியம். ஆமென். சும்மா ஹலோ சொல்றதுக்கும் நின்று விசாரித்து பேசுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த மார்த்தாள் மரியாளை பார்க்கும்போது எடுத்த உடனே மார்த்தாள் இன்ஸ்டிங்டிவாக, தனக்கு அறியாமலே ருட்டீனாக எடுத்தா, யார் வந்தாலும் உடனே ஓடி போவது கிச்சனுக்கு, கோஸ் டு கிச்சன். பட் மேரி, மரியாள் இன்ஸ்டிங்டா, ருட்டீனா, எப்ப இயேசு வந்தாலும் முதல் தேடுவது பாதத்தை. இப்படி சொன்னா திரும்ப புரியும். இயேசு வந்தார்னா ருட்டீனா, இன்ஸ்டிங்டா, தனக்கு தெரியாமல் கூட ஓடி போவது கிச்சனுக்கு. ஆனா இயேசு வந்தார்னா இன்ஸ்டிங்டா, ருட்டீனா, தெரியாம கூட ஓடி போவது பாதத்திற்கு. சோ அங்க ஒரு பிரையாரிட்டியினுடைய டிஃபரன்ஸை பார்க்கிறோம். ஒன்னு வேலைக்கு ஓடி போகுது, ஒன்னு பாதத்துக்கு ஓடி போகுது. மார்த்தாளை குறித்து இயேசு சொன்னார், you are concerned about many things. ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல you are cumbered with care. நிறைய விஷயங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். மார்த்தாளுக்கு நல்ல வேலைகள் செய்ய வேண்டும், நல்ல காரியம்தான், நல்ல ஊழியம்தான், நல்ல சாப்பாடு செய்யணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது இல்லை என்று சொல்லவில்லை, அது நிறைவானது தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஸோ மார்த்தாள், மேரி இயேசு கிறிஸ்துனுடைய இன்னர் சர்க்கிள் இருக்கிறவங்க. ஆனா அந்த வித்தியாசத்தை எங்க பார்க்கிறோம்? மார்த்தா நல்ல காரியங்களை செய்கிறாள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தை தேடுகிறாள். அமர்ந்திருந்தவர் சத்தத்தை கேட்கிறார். நம்ம வாழ்க்கையை நம்ம சர்வே பண்ணி பார்க்கணும். நம்ம நல்ல காரியங்களை தான் செய்கிறோம், நல்ல வேலைகள் செய்கிறோம், குடும்பத்திற்கு தேவையானதை செய்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஒரு காரியத்தை நம்ம மறக்க கூடாது, நம்ம தேவ பாதத்தை மறந்து விடவே கூடாது. நான் பாதம் என்று சொல்லும் போது நீங்களும் எங்கேயாவது போய் ஒரு சிலைக்கில் உட்காரணும் என்றால என்னுடைய கருத்து. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதற்கு நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். மார்த்தா இஸ் பிஸி. இப்படி சொல்ல போறேன், கவனிங்கள். மார்த்தா இஸ் பிஸி. மார்த்தா ரொம்ப கடினமா உழைக்கிறாள், பட் ஷி இஸ் நாட் பிளெஸ்ட். மேரி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் பாதத்தில் இருக்கிறா, ஆனா அவள் ஆசீர்வாதமா இருக்கிறா. விளக்கி கொண்டே போகிற நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மார்த்தா இஸ் பிஸி, பட் ஷி இஸ் நாட் பிளெஸ்ட். இயேசு அவளை பாராட்டவில்லை, கமெண்ட் பண்ணவில்லை, ரெகக்னைஸ் பண்ணவில்லை. யாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளை. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்தது பிஸி தர, அது இன்னும் பிஸியாய் மாற என்று பைபிள் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தது ஜீவன் தர, அதை பரிபூர்ணமாய் தர வந்தார். பிஸியா இருக்கணும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அந்த பிஸியின் நடுவிலும் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்த அவர் வார்த்தையை தியானிக்கிற, கேட்கிற ஒரு பங்குக்கு நம்முடைய நேரத்தை எடுத்துக் கொள்வதில் ஞானம் உள்ளவர்களா இருந்தால்தான் நாம் அடுத்த அளவு போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். பிஸி வேற, பிளெஸட். பிஸி வர்சஸ் பிளெஸட் இங்க பார்க்கிறோம். மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்றா இயேசு கிட்ட. அவகிட்ட வந்து கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய சொல்லுங்களேன்,
நான் தான் கடினமா உழைக்கிறேனே என்று அவள் சொல்லுகிறார். ஆனா மேரி தெரிந்து கொண்டது the best. இயேசு சொன்னார், she chose the best. மார்த்தாள் is doing good. மார்த்தாள் நல்லது செய்யறா இல்ல என்று சொல்லல. But Mary chose the best. Mary, இன்னொரு translation, she chose the one that is necessary. Amen. எது தேவையோ அதை மரியாள் தேடிக்கொண்டாள். Necessary. இன்னொரு translation சொல்லுது, one thing that is essential. இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம், அதை அவ தேடிக்கிட்டா. Amen. Mary chose it. அது இன்னும் ஒரு விதத்தில் ஒரு வேத பண்டிதர் சொன்னார், she has chosen the main course. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுல சைடு டிஷ்ஷஸ் மாதிரி நிறைய இருக்கும், ஸ்டார்டர்ஸ். எங்க அம்மா சொல்லுவாங்க அதுக்கு நொறுக்கு தீனி. ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய நொறுக்கு தீனியை தின்னுட்டு ராத்திரில டின்னர் சாப்பிடாத குழந்தைங்க நிறைய இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நொறுக்கு தீனி தப்புன்னு சொல்லல, ஆனா நொறுக்கு தீனி நிறைய ஆச்சுன்னா மெயின் கோர்ஸை விட்டுருவோம். ஆண்டவர் சொல்றாரு, அவ நொறுக்கு தீனி விட்டுட்டு மெயின் கோர்ஸை பிடிச்சிக்கிட்டா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மெயின் கோர்ஸ் ஆஃப் த மெனு. அதுதான் இயேசு சொல்றார், மேரி has chosen that thing that is essential, the one thing that is necessary. அவள் நல்ல பங்கை தேடிக்கொண்டாள். ஆமென். ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, there is only one thing to be concerned about. ஒரு காரியம் தான் ரொம்ப முக்கியமானது, அதை மரியாள் கண்டெடுத்தாள். ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா வாழ்க்கைக்கு, அந்த நல்ல விஷயத்தை மரியாள் டிஸ்கவர் பண்ணினார் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுதி இருக்கிறாங்க. ஆமென். மார்த்தா is busy but Martha is not blessed. மார்த்தா பிஸியா இருக்கிறா, ஆனா ஆசீர்வாதமா இல்ல. ஏன்னா அவளுடைய பிரையாரிட்டி, முன்னுரிமை குழம்பி இருக்கு. ஆனால் மரியாள், ஆமென், முன்னுரிமையில் ஸ்டெரியா இருந்துட்டா, மெயின் கோர்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டா. ஆமென். எல்லாத்தையும் பண்ணிட்டு, நல்லா உழைச்சிக்கிட்டு, குடும்பத்துக்கா எல்லாம் பண்ணிட்டு, பிள்ளைகளுக்கா எல்லாம் பண்ணிட்டு, அந்த தேவ பாதத்தின் வார்த்தையை கேட்கிற பங்கை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த பரிமாணங்களில் நிலைக்க இயலாது. அதை சொல்லவே நான் இன்னைக்கு வந்தேன். ஆமென். மார்த்தாள் எப்போ வந்தாலும் she will gravitate to kitchen. ஏசு வரார், கிச்சனுக்கு தானா ஓடிடுவா, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா மரியாள், ஏசு வராளா உடனே ரெடி ஆகணும். எதுக்கு? அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதை நான் கேட்க வேண்டும். she is choosing a different path. Amen. So much time. Martha, she spends so much time social media. Mary spends so much time at the feet of Jesus. Martha is concerned and cared about what will happen to this, what will happen to social media. Mary at the feet of Jesus. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு உங்க சத்தத்தை நான் கேட்கணுமே. அவரோடு இருப்பது என் உள்ளத்தின் பாக்கியம். எவ்ரி டைம். கவனிங்க, இந்த மரியாளை, மேரிய நீங்க எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பொழுதெல்லாம் அவளுடைய போஸ்டர், அவளுடைய நிலை என்னன்னா இயேசுவின் பாதம். ஒரு அலையில சொல்வீங்கன்னு பார்த்தேன். Every time you see Jesus in the Bible, in the New Testament, she is always at the feet of Jesus, worshiping, honoring, listening. I mean, Luke 8, she is listening to Jesus. The posture of Mary, மரியாளுடைய போஸ்டர் எப்பொழுதுமே இயேசுவின் பாதம். எப்பெல்லாம் மரியாளை பார்க்குறீங்களோ, இயேசு வந்தார்னா அவ பாதத்தில் அமர்ந்திருப்பா. நல்ல பங்கை தேடிக்கொண்டாள். One thing is needed. One thing is profitable. One thing is main course. And that is a position of being at the feet of Jesus, listening to the voice of my master. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தை விட அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் கர்த்தர் தந்த பெரிய பாக்கியம். Why did Jesus say this one thing? மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு விஷயம்தான் நல்ல விஷயம்ட்டார். ஏன் அப்படி சொல்றார்? அப்போ மற்றதெல்லாம் நல்லது இல்லையா? மார்த்தாள் ஏற்கனவே சொன்னேன், நம்ம மார்த்தாளாவும் இருக்கணும், மரியாளாவும் இருக்கணும், வேலையும் செய்யணும், தேவனையும் தேடணும். அப்படின்னா ஆண்டவர் இங்கே ஏதோ ஒன்று முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த வேதத்தின் பல பங்கில் ஓடி போய் சொல்லி நான் ஒன்றை மட்டும் அடுத்த பரிமாணத்தில் உயர நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை, நீங்க வார்த்தையின் மூலம் அவரை அறிய வேண்டும்.
The only point today, we must know him, whom? Jesus, through the word. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மார்த்தா வேலை செய்றா, மார்த்தா வேலை செஞ்சிட்டே இருக்கா, பட் மரியாள் பாதத்தை தேடுகிறாள். இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சபை மக்கள் கூர்ந்து கவனிக்கணும். A relationship is not developed by working. A relationship is developed by spending time with him. Amen. ஒருவர் தேவனோடு உள்ள உறவில் வளர வேண்டுமானால் அவர் பணியாற்றினால் மட்டும் போதாது, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நான் சொல்லுகிற அன்பு வார்த்தை, நீங்க தேவனுக்காக உழைக்கணும். மார்த்தாளா இருங்கள். ஆனால் மார்த்தாளை மட்டும் இருந்து விட்டால் அவரை நீங்க அறிய முடியாது. அவரை அறியணும்னா நீங்க அவர் பாதத்தில் இருக்க வேண்டும். உழைக்கிற நிறைய பேர், ஏன் ஊழியத்தில் கூட உழைக்கிற நிறைய பேர் அவரை அறியாமல் இருப்பதற்கு காரணம், உண்மையாக உழைக்கிறார்கள் ஆனால் பாதத்தில் அமர்ந்து இருக்காததுனால அவரை குறித்து அவர்களுக்கு தெரியவில்லை. அவரையும் தெரிய வேண்டும், வேலையும் செய்ய வேண்டும், அவருடைய அன்பை உணர வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அனுதினமும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? So relationship is not developed by what you do for him, but by his word. பாஸ்டர், நீங்க அவரை நேரா பார்த்திருக்கீங்களா? உண்மையா சொல்லுறேன், நான் இன்னும் பார்க்கல. ஆனா எப்பொழுதெல்லாம் இந்த பைபிளில் ஆழ்ந்து நான் தியானிக்கிறேனோ, நான் இன்னும் அவரை அறிந்து கொண்டிருக்கிறேன். வெளிப்பட்ட ஆழமா பேச போறவங்க கூட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நேரா அவரை பார்க்கலங்க, ஆனா இதை தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் வீட்டில் யாரும் என்னை பார்க்காமல் என் அறைக்குள் நான் இதை வாசிக்கும் போதும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் என் தேவனை இன்னும் நான் அறிகிறேன். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? சிலர் எங்கே அவர்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே அவர் என்று தேடியே கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கதையை ஒரு பாஸ்டர் சொன்னது என் ஞாபகம்க்கு வருகிறது. சின்ன பையன், ஒரு 6-7 வயசு 8 வயசு இருக்கும், ஒரு ஏழை குடும்பம். அவள் பக்கத்தில் டீ கடை அண்ணாச்சி கடைலாம் இருக்குமா. அவங்க அம்மா சொல்லுங்க, டேய் டீ வாங்கிட்டு வாடணும். ஓடி போய் டீ வாங்கிட்டு வருவானா. ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் டே காப்பி வாங்கிட்டு வருவானா. டே பக்கத்தில் கடையில் போயிட்டு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு இப்படி வாங்கிட்டே இருப்பானா. ஒரு நாள் கேட்டானா அவங்க அம்மா கிட்ட, அவன், ஏம்மா இதுக்கு தான் என்னை பெத்து போட்டியா நீ? ஒரு நாள் என் மடியில் உட்கார வச்சு என்னை கொஞ்சம் மாட்டியா என்னை கேட்டது போல. ஓடிக்கொண்டே டீயும் வாங்கி உளுத்தம் பருப்பும் வாங்கி கொடுத்தாலும் அது வேலை தான், இல்லைன்னு சொல்ல, நல்ல புள்ள நீ. ஆனால் என்னைக்கு தெரியுமா, அந்த பாசத்தையும் அவருடைய அன்பையும் அவர் எப்படிப்பட்டவர் என்னுடைய நெஞ்சின் நிறைவை புரிந்து கொள்ள முடியும், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தானே. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா நீங்க? இந்த கான்டெக்ட்ல ஆண்டவருடைய வார்த்தையால மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதுதான் நல்ல பங்கு. ஆமேன். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் மரியாளை கமெண்ட் பண்ணார், அப்ரிஷியேட் பண்றார், ரெக்கக்னைஸ் பண்றார், அப்ரூவல் பண்றார். எஸ், she has done the right thing. நல்ல பங்கை தேடிக்கொண்டார். ஆமென். ஸோ அவள் பாதத்தில் அமர்ந்திருக்கிற போஸ்டர், அந்த நிலையை தேடும் போது she is getting to know the Lord better and better and better and better and better. ஆமென். அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். எப்படி அவரை தெரிந்து கொள்வது? யோவான் சுவிசேஷம் 1 நமக்கு தெரியும். ஆதியில் வார்த்தை இருந்தது. In the beginning was the word. The word was with God and the word was God. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது. அந்த வார்த்தை யாரா இருந்தது? தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாமிசம் தரித்து இந்த பூமிக்கு வந்தது. அப்ப அந்த வார்த்தை யாருங்க? இயேசு. ஆமென். Jesus is the word. So மார்த்தாள் மரியாளுக்கு அன்றைக்கு கவனிக்கணும், அன்றைக்கு இருந்த மார்த்தாள் மரியாளுக்கு இந்த பைபிள் இல்லை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப இந்த வார்த்தை யாரு? இயேசு. அன்றைக்கு இருந்த மார்த்தாள் மரியாளுக்கு இந்த வார்த்தை இல்லை, ஆனா மாமிசமாகிய வார்த்தை அவங்க வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு மாமிசமாகிய வார்த்தை என் கூட இல்லை, ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சோ எங்கே அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன்? அவர் அல்லே சொல்ல மாட்டீங்களா?
எங்கேயோ ஒரு இயேசுவை உருவாக்கியவர் பாதத்தில் இருப்பதல்ல. அன்றைக்கு அவர்களுக்கு மாமிசத்தில் வார்த்தை இருந்தது, ஆனா இந்த வார்த்தை இல்லை. இன்றைக்கு எனக்கு மாமிசத்தில் வார்த்தை இல்லை, ஆனா இந்த வார்த்தை இருக்கு. இதில் நான் அமர்ந்திருக்கும் போது நான் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா எனக்கு உண்டு? வார்த்தை மட்டுமா உண்டு? மாமிசத்தில் அல்லாத வார்த்தை இன்னைக்கு இயேசுவுக்கு சமமா என் கூட இந்த படிக்க 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 நான் இன்னும் அவரை அறிந்து கொள்கிறேன். இன்னும் அவரை அறிந்து கொள்ள இன்னும் ஒன்றை எனக்கு கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அதுதான் பைபிள் சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். யார் அந்த சத்தியம்? வழி, சத்தியம், ஜீவனமாய் இருக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உயர்னமா வாழ்க்கையில அடுத்தளவு நீங்கள் வர வேண்டுமா? நீங்கள் தேவ பாதத்தை தேட வேண்டும். எபிரேயர் சொல்லுகிறார், எபிரேயர் 4:12, Hebrews 4:12 says the word of God, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? the word of God quick. இன்னும் இங்கிலீஷ் வேர்ட்ல சொல்றது the word of God is alive. இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னொரு முறை சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால ஆமென் சொல்லுங்க. the word of God. அன்னைக்கு அவர்களுக்கு மாமிசத்தில் வார்த்தை இருந்தது, இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை இருக்கு. இதை குறிச்சு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? the word of God is alive. அலைவ்னா உயிரோடு இருக்கு. நீங்க இதை சும்மா ஒரு புத்தகமா பார்க்கிறீங்க, ஆனா இதுக்குள்ள இருக்கின்ற வார்த்தை is alive and active. ஓ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப இதை எடுத்து திறந்து இதை இப்படி வச்சுக்கிறதுக்கு இல்ல, வச்சுக்கோங்க. ஆமென். படிக்க படிக்க அதை தியானிக்க அதை பாசத்தோடு பிரியத்தோடு நீங்கள் படிக்கும் போது பைபிள் சொல்லுது the word is alive, the word is active. ஆக்டிவ்னா என்னங்க? இன்னைக்கும் அது செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அடுத்த அளவு போக வேணுமா? the word is alive, the word is active, the word is sharp. It's like a two-edged sword. It can penetrate and divide soul and spirit, joints and marrow. The word is alive, the word is active. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிடுங்க வீட்லயே, பக்கத்து வீட்ல கேட்கிற மாதிரி. ஆமென். Its word is alive and is active. Bible is not a stale book. Bible is not a dead book. Hebrews சொல்றார், it is alive, it is active, it is powerful. இது வீட்டில் உட்கார்ந்து டஸ்ட் கலெக்ட் பண்ற புத்தகமா இருக்கக்கூடாது. இதை அனுதினமும் தியானித்துக் கொண்டே read this word. நான் இப்படி சொல்ல போறேன், இதை நீங்க அனுதினமும் இதன் பாதத்தில் அமர்ந்திருந்தால், மீண்டும் சொல்ற, மார்த்தாள் மரியாளுக்கு மாமிசத்தில் இயேசு, உங்களுக்கும் எனக்கு மாமிசத்தில் இயேசு அல்ல, இந்த வார்த்தை. இதன் பாதத்தில் அமர்ந்திருந்து இதை படிக்க படிக்க அவரை அறிய அறிய அவர் சத்தத்தை கேட்க கேட்க, நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நடக்காததெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். 2 தீமோத்தேயு 3:16-17 இப்படி சொல்ற, all scripture is God breathed. வாவ். சொல்ற, எல்லா வசனமும் தேவனுடைய சுவாசம் உள்ளது. ஆமென். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். உங்க கையில இருக்க பைபிள், அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் தேவன் பிரீத் பண்ணின வசனமாம். ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? யார்கிட்ட கிட்ட நின்று பேசியிருப்பீங்க. இப்ப நமக்கு மாஸ்க் இருக்கு, நல்ல வேலை. ஆமென். ஆனா சிலர்கிட்ட நம்ம கிட்ட நின்று பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது, அவங்க மூக்கின் சுவாசம் நம்ம மேல வந்து விழுவதை உணர்றோம்ல. கிட்ட நின்று பேசும்போது, நான் அவ்வளவு கிட்ட வந்து பேசுறது இல்லை, பட் கிட்ட பேசினா அந்த சுவாசத்தை நம்ம உணர முடியும் என்பது போல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க இந்த வேதத்தோடு எவ்வளவு கிட்ட வர்றீங்களோ அவ்வளவு தூரம் அவருடைய சுவாசம் உங்கள் மேல ஊதப்படும். All scripture is God breathed. Amen. Breathe on you. இந்த வேதத்தில் நீங்கள் நேரத்தை செலவிட 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 the spirit of the living God fall afresh upon you. ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசம் உங்கள் மேல அனுதினம் ஃப்ரெஷ்ஷா வீசும்போது வாழ்க்கையே இன்னொரு பரிமாணம் போகும். ஸோ யோவானில் 1 சொல்கிறார், அவர் மூலம்தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அதில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் மாமிசம் தரித்து இந்த பூமியில் அவராலே இன்றி அல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. அப்படின்னா அவர் உருவானதெல்லாம் யாரால உருவாச்சா? வார்த்தையால. உங்க வாழ்க்கையில் ஏதாவது உருவாகணுமா, சிருஷ்டிக்கப்படணுமா, இல்லாதது இருப்பது போல் அழைக்கப்படணுமா, சிலதெல்லாம் நடக்கணுமா, ஒன்று தாங்க வழி, எல்லாத்தையும் உருவாக்குகிற இந்த வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு நான் பார்த்தேன். எசேக்கியேலின் பள்ளத்தாக்குக்கு தீர்க்கதரிசி எசேக்கியேலை கொண்டு போய் கர்த்தர் கேட்கிறார், மனுபுத்திரனே,
இந்த எலும்புகள் பிழைக்குமா? அவர் உஷாரா பதில் சொல்லிட்டார், எனக்கு தெரியாது, அதெல்லாம் உமக்கு தான் தெரியும். அவர் சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து என்ன செய், பேசு, தீர்க்க தரிசன முறை அப்படின்றார். எசேக்கியேல் பள்ளத்தாக்கில் போய் எலும்புகளை பார்த்து உரைக்கத் தொடங்குகிறார். நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் மீண்டும் சேர்க்கப்படுவீர்கள், நீங்கள் ஒரு பெரிய மலையாய் மாறுவீர்கள், உங்களை கர்த்தர் மீண்டும் ஒரு நாடாய் மாற்றுவார், உங்களை மீண்டும் கர்த்தர் ஒன்று சேர்ப்பார், நரம்புகள் உண்டாகட்டும், சதைகள் உண்டாகட்டும், மீண்டும் உங்களை கர்த்தர் ஒரு ஜாதியாய் எழுப்புவார், நீங்கள் கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிப்பீர்கள். அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் உலர்ந்த எலும்புகளை பார்த்து. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேர்ட் இஸ் சோ பவர்ஃபுல். வார்த்தை எவ்வளவு வல்லமை மிக்கதென்றால், அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை மீண்டும் ஒரு தேசமாக கர்த்தர் அழகு பார்த்தார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அதனால தான் ஆதி ஆமத்தில் சொன்னார், லெட் அஸ் மேக் மேன். யார் அந்த அஸ்? ப்ளூரல்ல சொன்னார், ட்ரினிட்டி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஒரு களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணில் சுவாசத்தை ஊதினாங்க. ஆமென். இப்போதான் சொன்னேன், வார்த்தையில் என்ன இருக்கு? தேவனுடைய சுவாசம் இருக்குங்க. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? இட் இஸ் a breath. God's word has the breath of God. அன்னைக்கு மனுஷனை உண்டாக்க வெறும் களிமண்ணு மேல ஊதியது என்னங்க? சுவாசம். அப்ப நான் நினைக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாம் மனிதர்களை உண்டாக்குவோம் என்று களிமண்ணை எடுத்து ஊதிய போது அன்னைக்கு ஊதின சுவாசம் வேற எந்த சுவாசம் அல்ல, வார்த்தையின் சுவாசம். இது உங்கள் மேல ஊதப்படும் போது தோல்விகள் ஜெயமாய் மாறும், சாம்பல் சிங்காரமாய் மாறும், உலர்ந்த எலும்புகள் சேனையாய் மாறும், வாழ்க்கை இன்னொரு பரிமாணம் உயரும், முடிந்த கதை மீண்டும் எழுந்து பிரகாசிக்கும், செத்த பணம் எழுந்து நிற்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Praise God. So without word nothing can be created. Without word nothing dry, parched desert can be brought to life. மீண்டும் வாழ்க்கை பூத்து குலுங்கணுமா, ஜீவனின் தன்மைகளை அடையணுமா, நமக்கு ஒன்றுதான் தேவை. மார்த்தாள், யூ ஆர் கம்பர்ட் வித் a load of care. நிறைய காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு வேலை செய்கிற. ஆனால் மரியாள் ஒரே ஒரு பங்கை தேடிட்டா, அது ரொம்ப முக்கியமானது. அது வேறொன்றுமல்ல, என் பாதத்தில் அமர்ந்திருந்து என் சத்தத்தை கேட்பது. தேவஜனமே, மார்த்தாளாய் நீங்கள் இருக்கும் போதும் மரியாளாகவும் இருங்கள். மார்த்தாளின் பங்கை தேடுங்கள். பாஸ்டர் கோஷி சொல்லிட்டார், நல்ல பங்கை தேட சொல்லிட்டார். பாஸ்டர், இதோட நான் வெளியே வர மாட்டேன், வீட்லயே கவுந்து படுத்து நான் ஜெபம் பண்றேன். இல்லைங்க, நான் எனக்கு தெரியும் நீங்க சிலர் அப்படி நினைப்பீங்கன்னு. மார்த்தாளாய் செய்யும் போதும் மரியாளாகவும் இருங்கள். அப்பதான் வாழ்க்கை உயரம் காணணும். சொன்னதையெல்லாம் கோர்வையாய் நீங்கள் சிந்தியுங்கள். மார்த்தா, உன்னுடைய வேலை நல்ல வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. நீ கிச்சனில் வேலை செஞ்சாதான் சாப்பாடு வரும், தெரியும் எங்களுக்கு. பட் அதை விட நல்லது மரியாள் தெரிந்து கொண்டது. ஏன்னா அது ஜீவனின் தன்மைகள் உள்ளது. எப்படி வசனத்திலிருந்து நான் தேவ சத்தத்தை கேட்க முடியும்? பாதத்தில் அமர்ந்திருந்து எப்படி கேட்க முடியும்? ஜெபிக்கின்றோம், காத்திருக்கின்றோம், கொஞ்சம் சில நேரங்களில் சாப்பாடை குறைச்சிக்கிறோம். ஏன்னா என்னை நான் ஒடுக்கி உங்க சத்தத்தை நான் கேட்க வேண்டும். பல மணி நேரங்கள் வசனத்தை நான் தியானிக்க வேண்டும். ஸோ இந்த வார்த்தையில் இருக்கின்ற தேவ சத்தத்தை நான் கேட்கணும். கேட்டாதான் என் வாழ்க்கைக்கு வெற்றி. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப. லெட்ஸ் டர்ன் டு ஜான் சாப்டர் 10:2 following please. The one who enters by the gate is the shepherd of the sheep. கேட்டு வழியாக, வாசல் வழியாக பிரவேசிப்பவர் யார்னா ஆடுகளின் மேய்ப்பன். 3ஆம் வசனம், the gatekeeper opens the gate. வாசலில் நிற்கிற கேட் கீப்பர் கேட்டை திறக்கிறாராம், வாசலை திறப்பாரு. and the sheep, ஆடுகள், listen to his voice. மேய்ப்பனின் சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். he calls his own sheep. அவருடைய ஆடை வேற யாரையும் விட்டு கூப்பிடுறது கிடையாது. அவர் ஆட்டை அவர் கூப்பிடுவார். நீங்க ஆடா, உங்களை வேற யாரும் கூப்பிடக்கூடாது, அவரே தான் கூப்பிடணும். And then he says, the sheep listen to his voice. அந்த ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கும். He calls his own sheep by name and he leads them out. அவரே கூப்பிட்டு அவரே அந்த ஆடுகளை என்ன செய்வாராம்? வழி நடத்துவார்.
when he has brought all of his own, தமக்கு உரியவர்களை அவரே அழைத்து சேர்த்த பின்னாடி, he goes ahead of them and the sheep follow him. அவருடைய ஆடுகள் அவரை பின்பற்றும். ஏன் பின்பற்றுனா, மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுக்கு நல்லா. தேவஜனமே, இன்னொரு பரிமாணம் உயரணும்னா வேற யார் சத்தமும் அல்ல, உன் மேய்ப்பரின் சத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆளே சொல்ல மாட்டீங்களா? Follow his because they know his voice. அதுக்கப்புறம் சொல்றாரு, they will never follow a stranger. They will never follow a stranger. தெரியாத ஒருத்தனை இந்த ஆடு பின்பற்றாதான். என்னதான் அதை பேப அப்படின்னு கூப்பிட்டாலும் இந்த ஆடுங்க கொஞ்சம் கூட அதுக்கு செவி சாய்க்காதான். ஏன்னா அந்த பார்த்தாலே இது நம்ம மேய்ப்பன் இல்லைன்னு அதுக்கு சத்தத்தை கேட்டாலே தெரியுமா, தெரிஞ்சது ஓடி போயிருமா. Because they do not recognize a stranger's voice. என் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, எல்லா பாஸ்டருடைய சத்தத்தை காட்டிலும் உன் நல்ல மேய்ப்பனின் சத்தம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் எனக்கு ஜனங்கள் இன்னைக்கு ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறார்கள். வசனத்திலிருந்து வருகிற அந்த மேய்ப்பனின் சத்தம் தெரியணும்னா அந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென். They have listening him. நான் என்ன இப்படி பிராக்டிக்கலா சொல்றேன். இருக்கீங்களா? சர்ச்ல அப்படி சொல்லி பழக்கம் இருக்கீங்களா? இந்த மேய்ப்பன் பல வருஷமா இந்த ஆட்டை காலையில் எடுத்து அதை பள்ளத்தாக்கு, குன்றுகள், நல்ல மேய்ச்சல் புறம் வழியாக கொண்டு போய் அவருடைய சத்தத்தால் அதை வழி நடத்தி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஓனாய் வரும், ஓன்னு கத்திட்டு ஓடுவார், அந்த ஓனாவை அடித்து துரத்துவார். இந்த சத்தம் இந்த மேய்ப்பனுடைய ஊளையிடும் சத்தம், அடி வாங்கி காலில் அடிப்படும் போது மடியில் அமர வச்சு கொஞ்சம் சத்தம், வழிநடத்தும் சத்தம், இதெல்லாம் இந்த ஆடு கேட்டு 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 இந்த ஆடுக்கு இந்த மேய்ப்பனுடைய சத்தம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால வேற எவனாவது வந்து கிக்கின்னு கூப்பிட்டா கிங்கின்னு போகாது. ஏன்னா அது தொடங்கினதுலேருந்து இந்த வளர்ச்சி வரைக்கும் அந்த வேதத்தில் பல துன்ப பாதைகளில், பல கஷ்டத்தில், பல பள்ளத்தாக்கில், பல உயரத்தில் எனக்கு ஒரு சத்தம் தானே என்னை வழி நடத்தியது. அது வேற எந்த சத்தம் அல்ல, இந்த வேதத்திலிருந்து வந்த தேவனுடைய சத்தம். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? நம்ம வளர்கிற விசுவாசிகளா இருக்கின்றோம். நமக்கு அவர் சத்தம் நல்லா தெரியணும். So the sheep hears his voice so much. காலையும் மாலையும் மதியமும் கூப்பிடும் போதும் சாப்பிடும் போதும் அந்த மேய்ப்பனின் சத்தத்தை கேட்க 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 நாமும் வேதத்தில் அவ்வளவு தூரம் வேதத்தை படிப்போமானால், வேதத்தில் தியானிப்போமானால், நான் சொல்லுகிறேங்க, இன்னொரு சத்தத்திற்கு உங்களுக்கு இனிமையாகவே தோன்றாது. 1000 சத்தம் உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் சொல்வீர்கள், என் மேய்ப்பனின் சத்தம் எனக்கு நன்றாக தெரியும். நீங்க 25 வருஷம் 30 வருஷம் கல்யாணம் ஆயிருப்பீங்க. தேவாயா இருக்காரு, அவர் 50 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. வா அப்படின்னு வச்சுங்களேன், 47 இயர்ஸ் ஆச்சு. அவர் இப்போ எங்கேயோ போயிருக்கார், அம்பத்தூர் போயிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு, அம்மா நான் தேவாயா பேசுறேன்னு சொல்லுவாரா? அந்த அம்மாவுக்கு 47 வருஷமா பெட்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து சத்தம் போடுறது அன்பு வரைக்கும் அவர் எப்படி பேசுவார், இந்த சத்தம் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். அந்த ஃபோனை கேட்டோன்னே அது வேற ஃபோன் நம்பர் இருந்து கூப்பிட்டா கூட சொல்லியா, ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு 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 அந்த அம்மையார் பழகினது போல சபையே இந்த சத்தத்தில் நீங்க ஊறுனீங்கன்னா வேற சத்தம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த சத்தம் உங்களை வழி நடத்தும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? Apart from the word, apart from this word, it is very hard to distinguish the true voice of the shepherd. மேய்ப்பனின் உண்மையான சத்தத்தை இந்த சத்தத்திற்கு வெளியே நீங்கள் புரிந்து கொள்ள இயலாது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் கோஷி சத்தம் அல்ல, எனக்கு மேஸ்திரி வேலை மாதிரி ஒரு வேலை, அவ்வப்போ கட்டுற வேலை என் வேலை. ஆனால் நீங்கள் யார் சத்தத்தை தெரியுமா கேட்கணும்? இந்த வேதத்தில் மறைந்து கிடக்கிற என் அப்பன் இயேசுவின் குரலை நீங்கள் கேட்கணும். ஒரு மனுஷனை தேடாதீங்க. அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கட்டும், எவ்வளவு அழகுள்ளவராக இருக்கட்டும்,
அவ்வளவு செல்வந்தரா இருக்கட்டும், அவ்வளவு அபிஷேகம் உள்ளவரா இருக்கட்டும், அவருக்கு ஒரு பங்கு உண்டு ஊழியத்தில். நீங்க தேட வேண்டிய சத்தம் மனித சத்தம் அல்ல, வசனத்திலிருந்து வருகிற சத்தம். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல். We'll turn to 1 Samuel 3, please. Now Samuel did not yet know the Lord. Can you give me one, please? Let me read one, please. One, just 1 or 2 verses. One. The boy Samuel ministered before the Lord under Eli. Eliயின் கீழே ஆலயத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஊழியம் பண்றார். In those days, listen to this. In those days, ஏலியின் காலத்தில், the word of the Lord was rare. அப்படின்னா there were not many visions. அந்த நாட்களில் வார்த்தை ரொம்ப குறைவாய் இருந்ததாம். ஒருத்தர் கேட்டார், வாரத்தில் 3 முறை பிரசங்கம் பண்ணணுமா பாஸ்டர்? ஆசையெல்லாம் இந்த காலத்தில் எது குறைஞ்சாலும் வார்த்தை குறையவே கூடாது. வார்த்தையை ஓரம் கட்டினீங்க, ஒண்ணுமே இல்லை. In those days the word of the Lord was rare. அது தமிழ்ல எப்படி எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த நாட்களில் வார்த்தை அபூர்வமா இருந்தது. அந்த நாட்களில் வார்த்தை இல்லை. அதனால அப்படி கீழே சொல்லிட்டே வர, உங்களுக்கு நான் விவரத்தை சொல்றேன். ஏலி வயதாயிட்டார். ஏலிக்கு கண் பார்வை மங்கிவிட்டது. ஆலயத்தில் ஒரு நாள் ஏலி இருக்கிறார், சாமுவேல் படுத்திருக்கிறார். இன்னும் விளக்கு அணையவில்லை, விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது தேவாலயத்தில். உடன்படிக்கை பெட்டி ஆகிய பிரசன்னம் தேவ வீட்டில் இருக்கு. ஆமென். ஒரு சத்தம் கேட்டது. சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடும் சத்தம் கேட்டது. சாமுவேலுக்கு சத்தம் தெரியல, யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் இப்படி சொல்ல போறேன், ஏன் சாமுவேலுக்கு யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியலனா, அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. Where do I get my voice? My voice is in the word. Let me prove it to you. Let me speak it to you. Amen. So இரண்டாவது முறை உடனே ஏலி சொன்னாரு, சரி சும்மா போய் படுறா அப்படின்னு போய் படுத்துட்டார். சாமுவேல் போய் படுத்து விடுகிறார். மீண்டும் சத்தம் கேட்டது. சாமுவேலே, சாமுவேல் என்று கூப்பிட்டார். சாமுவேல் ஓடி போய் கேட்கிறார், ஏலி அவர்களே, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஏலி சொன்னார், நான் அழைக்கலடா, போய் தூங்குன்ட்டார். ஆமென். மூன்றாவது முறையும் சத்தம் உண்டாயிற்று. மீண்டும் சொல்லுகிறேன், ஏன் சாமுவேலுக்கு யார் கூப்பிட்டார் என்ற சத்தம் தெரியாமல் போயிட்டு, நான் வேதத்தினுடைய கான்டெக்ஸ்ட்ல பேசுறேன். ஏனென்றால் அந்த நாட்களில் வார்த்தை மிக சில அபூர்வமா இருந்தது. He didn't know the voice. Why? Because the word was rare, and the verse 7 says the word of the Lord had not yet been revealed to him. 7ஆம் வசனம், Samuel did not yet know the Lord. அவன் ஆலயத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் கூப்பிடுகிறாரு, பெயர் சொல்லி கூப்பிடுகிறாரு. ஆனா சாமுவேலுக்கு யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையா. காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, the word of the Lord has not yet been revealed to him. என்ன கேட்கிற சபை மக்களே, என்னைக்கு தெரியுமா தேவ சத்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்? வார்த்தையின் வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. வசனத்தின் வெளிப்பாடு. சொல்ல மாட்டீங்களா? நிறைய விஷயங்களை சொல்லணும், பட் நேரமும் குறைவா இருக்கு, நான் சொல்லல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பட் காதுள்ளவர்களும் அறிவுள்ளவர்களும் சிந்திப்பீர்கள் நினைக்கிறேன். Samuel did not know God or his voice because the word was not revealed to him. ஒவ்வொரு வீக்கும் 6 to 7 ஆராதனைகளிலும் செய்தியை நான் கொடுப்பேங்க. மாறி 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 வேத கான்டெக்ஸ்ட பேசிட்டு இருக்கோம். ஏன்னா என் ஆசையெல்லாம் ஒரு கூட்டம் ஜனங்களை ஏன்ட்ட சேர்த்து கொஞ்சம் புடுங்கிக்கணுன்றதுக்கு அல்ல. ஒரே ஒரு ஆசை தான், இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற அவர் சத்தத்தை என் ஜனங்கள் புரிந்து கொள்ள வசனத்தின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? என்னை இப்படி நல்லா கேளுங்க, இதை சிந்திக்கணும். எது வரைக்கும் சாமுவேலே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, சாமுவேலே அப்படின்னு உங்களை சொல்றேன். உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுமா நீங்க ஏலி கிட்ட ஓடிட்டு இருப்பீங்க? அமைதி நிலவியது. எது வரைக்கும் தெரியுமா சாமுவேல் ஏலின்னு ஓடிட்டு இருப்பாங்க? கர்த்தர் சத்தம் இன்னதென்று கேட்காதனால தான் ஓடிட்டு இருக்கேன். கேட்கிறவங்க ஓட மாட்டாங்க. பாஸ்டர் கொஞ்சம் விரிவாக்கி சொல்லுங்க. நோ எக்ஸ்பிளனேஷன். Why do people run to Eli? Eli, Eli, man of God. No.
இஃப் யூ நோ த வாய்ஸ் ஆஃப் காட், நீங்க ஈலாய் கிட்ட போக மாட்டீங்க. நீங்களே சொல்லுங்க, இதோ அடியேன் கேட்கிறேன் சொல்லும் ஆண்டவராய், ஏன்னா அவர் சத்தம் எனக்கு நன்றாய் தெரியும். இருக்கீங்களா? வார்த்தை தாங்க உங்களை அடுத்த பரிமாணம் கொண்டு போகும். ஒரு வழியில சொல்ல மாட்டீங்களா? People keep running to people because they don't know the voice. தப்பா எடுத்துக்காதீங்க. தேவ சத்தத்தை கேட்பது, நம்ம இன்னும் மனிதர்களையே தேடுகிறோம். ஒரு மனிதனை கொண்டு தான் கர்த்தர் பிரசங்கிக்க போறார். ஆனா அந்த மனிதனை நம்ம தேடக்கூடாது, தேவனை தான் தேடணும். நியூ லைஃப் சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க. கோஷி பாஸ்டர் ஒரு வேலை செஞ்சுட்டு ஓரமா நிக்கட்டும். இதோட அமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். ஒரு அமீன் செலவாடிக்கலாம். We keep running to people. I don't want. நீங்கள் வரனால தான் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் வரலன்னா நான் ஜெபமே பண்ண மாட்டேன் உங்களுக்கு. அதாவது சர்ச்சில் சொல்கிறேன், கையை நீட்டி 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 ஜெபம் பண்ணுறது அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஸ்டாப் ரன்னிங் டு பீப்புள். சாமுவேலுக்கு தேவ சத்தம் தெரிஞ்சிருந்தா ஏலி கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. வைராக்கியத்தோடும் அன்போடும் தேவஜனங்களாகிய சபையை பார்த்து, குறிப்பாக நியூ லைஃப் மக்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். மனிதர்களை தேடி ஓடுகிற அந்த நுகம் இயேசு நாமத்தில் இன்று உங்களை விட்டு உடைந்து போவதா. தேவ சத்தத்தை வசனத்தில் காணுகிற ஞானம் உங்களுக்குள் வளருவதாக. ஜனங்க உங்களை அழைக்கல, ஜனங்க உங்களுக்குள்ள நோக்கத்தை விதைக்கல. இன்னும் சொல்ல போனா தாய் தகப்பன் கூட தாயின் கருவில் உண்டாக்கும் போது உன்னத டெஸ்டினி விதைக்கல. விதைச்சவருக்கு தானே உங்களை நடத்த தெரியும். அப்போ உங்களுக்கு அவர் சத்தம் கேட்டாதானே ரட்சிக்கரை சேர முடியும். அடுத்த பரிமாணம் நீங்கள் சேர வேண்டுமா? அவர் சத்தம் கேட்கணும். எங்க கேட்கணும்? இந்த பைபிள்ல கேட்கணும். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? எங்க அம்மா சொன்னாங்க பாஸ்டர், எங்க அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அம்மா சத்தம் மட்டும் போதாது ஐயா, தாய் சத்தம் எதையும் விளக்கல, அதையும் தாண்டணும். நீங்க தாண்டி சொல்லணும். எங்க அம்மா சத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எங்க அப்பா சத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எங்க டேடி சத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எங்க ஸ்பிரிச்சுவல் டேடி சத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எங்க சோ அண்ட் சோ டேடிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இந்த இவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா அதையும் தாண்டி என் வாழ்க்கை லட்சியக்கார சேரனா இவங்க யாரும் அழைக்காத அழைப்பை வச்சு அவர் சத்தத்தை கேட்கிற ஞானம் எனக்கு தேவை. புரிஞ்சவங்க இருந்தா ஆமீன் சொல்லுங்க. I have gone deep. I have told you what I need to say. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? Samuel did not know the voice of the Lord because the word of God was not revealed to him. வசனம் பேசிட்டே இருக்கணுங்க. சரி சொல்லுங்க, இல்லைன்னா வாரம் பிரசங்கம் பண்ணமா, இன்னொரு 1000 வருஷம் உயிர் கொடுத்தா நான் பிரசங்கம் பண்ணிருப்பேன். இது ஒரு புதையில் இதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது நிறுத்தவே முடியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மூணாவது முறை முடிச்சிட்டேன்னா முடிக்க மாட்டேன்னு அர்த்தம். மூணாவது முறை சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. இப்ப ஏலிக்கு தெரிஞ்சிச்சு, இது வேற யாரும் அல்ல, கர்த்தர் தான் கூப்பிடுறார். ஸோ ஏலி சொன்னார், ஏலி ரியலைஸ்ட் that God was calling the boy. கர்த்தர் தான் இந்த பிள்ளை அழைக்கிறார் என்று அறிந்து கொண்டார். ஆமென். உடனே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். இது மூத்தவர்களுக்கு உரியது. எந்த அளவுக்கு என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது. ஏலி சொன்னாரு, சாமுவேல், இப்ப எனக்கு தெரியுது நீ ஏன்ட்ட வரக்கூடாது. அடுத்த முறை சத்தம் கேட்கும்போது நீ ஒண்ணுதான் செய்யணும். நீ அங்க போய் சொல்லணும், சாமுவேலேன்னு கூப்பிடும்போது நீ சொல்லணும், இதோ அடியேன் நான் கேட்கிறேன். ஒரு லீடர், ஒரு தலைவர், ஒரு பாஸ்டர் மெச்சூர் ஆகும்போது, ஒரு மூத்த விசுவாசி முதிர்ச்சி அடையும் போது தன் அண்டை வருகிறவர்களை தன்னண்டை நடத்தக்கூடாது, அவரண்டை நடத்த வேண்டும். இன்னும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். நாம் முதிர்ச்சி அடைய நாம் வளர வசனத்தில் நம்ம உயர்ந்து நிற்கும் போது, நம்மண்டை தேவ சத்தம் கேட்க வரும்போது நாம் அவர்களை நம்மண்டை நடத்திவிடவே கூடாது. நம்ம சொல்ல வேண்டும், என் வேலை இவ்வளவுதான், ஆனா அதை விட உன்னை அறிந்தவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க அங்கே அனுப்பி விடுகிற முதிர்ச்சி சபைக்கு இருப்பதாக. ஜெசபேலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சபை விட்டு ஒளிந்து போவதாக. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென்.
God is good. நான் ஒரு பாஸ்டர் தான். நான் ஒரு மனுஷனாக இருந்து கர்த்தர் தந்த அபிஷேக கிருபையில் ஊழி செய்கிறேன். நான் கடவுள் கிடையாது. ஒருத்தர் ஆமேனே சொல்லலை. நான் யாரும் எதுவும் கிடையாது. என்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு இருக்கிற கிருபையில் ஒன்று தான் செய்வேன். இந்த சத்தத்தண்டை உங்களை வழி நடத்திட்டு நான் ஓரம் நிற்க விரும்புகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வரணும்னா சர்ச்சுக்கு வரலாம். ஆமேன். God is so good. கடைசி அப்படி வாசித்து முடிக்கிறேன். இதை நிரூபிக்கணும்னு நினைச்சேன். அதாவது நிரூபிக்கணும் என்பது இல்லை, இது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். 21ஆம் வசனம் கடைசி அந்த அதிகாரம் முடியுது. 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல். The Lord continued to appear at Shiloh. ஷைலோவில் கர்த்தர் மீண்டும் மீண்டும் தோற்றமளித்துக் கொண்டே இருந்தார். And there in Shiloh he revealed himself to Samuel. கர்த்தர் சாமுவேலுக்கு தன்னை என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தி புரிவதற்கு அந்த வசனத்தின் மேல் உங்க கண் இருக்கட்டும். கர்த்தர் ஷைலோவுக்கு மீண்டும் மீண்டும் தன்னை காட்சி அளித்தார், வெளிப்படுத்தினார். அவர் சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாராம்? through his word. எப்படி வெளிப்படுத்தினாராம்? ஹலோ, வார்த்தையால தான் வெளிப்படுத்தினார். நிறைய சொல்லணும், நான் சொல்லல. How did he reveal himself to Samuel? Through his word. Come on, three times. How did God reveal himself to Samuel? Through his word. One more time. How did God reveal himself to Samuel in Shiloh? Through his word. Through his word. Through his word he revealed himself by the word of the Lord. Amen. Pastor, நான் எப்படி இந்த சத்தத்தை கேட்பது? How do I really hear this voice? Martha, work is work, but Mary chose the priority, the more profitable, the main course. அவள் தெரிந்து கொண்டார். வார்த்தையில நம்ம செழிக்கணும். 40ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. in one translation, Mary was very distracted. 10:40 of Luke 10. Distracted, cumbered, pulled away. கிரீக்ல அதனுடைய அர்த்தம் pulled apart. மொத்தம் வேலை செஞ்சு தொலைஞ்சு போயிட்டா. Trying to do so many things, she lost the main thing. Amen. Pulled apart, distracted, cumbered, fully lost. அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி. எனக்கு கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச குடும்பங்களுக்கு வரேன். பாஸ்டர், நான் வேலை செய்கிறேன், சமைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், குழந்தை பார்க்குறேன், அது பாறேன், ஸ்கூல் போகிறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். இதெல்லாம் பண்ணும் போதும் இது நடுவிலும் ஒன்றை நீங்கள் செய்ய மறக்கக்கூடாது. மரியாள் செஞ்சதை நீங்கள் செய்ய மறக்கக்கூடாது. புரியல? நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். எல்லாம் செய்யறோம் பாச. வீடை பார்க்குறேன், குழந்தை பார்க்குறேன், பேரனை பார்க்குறேன், பேத்தியை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், தாத்தா பார்க்குறேன், பாட்டியை பார்க்குறேன், அவங்களை குளிப்பாட்டுறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் வேலை செய்யறேன், எல்லாம் சமைக்கிறேன். இதெல்லாம் செய்யணும். இதை செய்யும் போதும் இன்னொன்றையும் நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும் வாழ்க்கையில். அது வேறொன்றுமல்ல, மரியாள் செஞ்ச நல்ல பங்கை நீங்கள் தேட வேண்டும். புரிஞ்சிருப்பீங்க? அப்பதான் நம்ம உயரங்களில் நிற்க வேண்டும். You have to have time with Jesus. தேவனோடு நான் நேரத்தை செலவிடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சம்பாஷிப்போமே. ஞானம் உள்ளவர்களாய் வளருங்கள். நீதிமொழிகள் ஞானம் சொல்லுது, whatever you get wisdom. நீங்க ஞானம் இருந்தால் தான் வெற்றி காண முடியும். எப்படி கல்யாணம் பண்ணுவது? கூகுளில் அறிவு கிடைக்கும். ஆமேன். ஆனா அந்த கல்யாணத்தை 50 வருஷம் தக்க வைப்பது தேவனிடத்துல தான் கிடைக்கும். அந்த ஞானம் அங்கதான் கிடைக்கும். புரியாதவர்கள் சொல்லட்டுமா? திருமணம் செய்வது எப்படி? கூகுள் கிடைக்கும். 1000 அறுவரைகள் சொல்வார்கள், நாலேஜ் அங்க கிடைக்கும். ஆனா அந்த திருமணத்தை 50 வருஷம் உடையாம பிள்ளைகளோடு கொண்டு போய் கரை சேர்க்கிற ஞானம் எங்க கிடைக்கும்? இங்க தாங்க கிடைக்கும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஒரு பிசினஸ் தொடங்கிறது எப்படி? கூகுள்ல 1000 ஐடியாஸ் இருக்கு. How to start a business with 1 rupee. பட் அந்த தொடங்கின பிசினஸ் பல எதிராளிகளும் சத்துருக்களும் வந்து உன்னை தொலைச்சி கட்ட நினைச்சு உனக்கு சூன்யம் வைக்கும் போதும் அதெல்லாம் தாங்கிட்டு அதை கொண்டு போய் லட்சியக்காரிலும் லாபத்திலும் சேர்க்கிறதுக்கு என்ன தேவை? இந்த சத்தம் தேவை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லட்டுமா?
பேக்ரவுண்ட்லேயே லீடராக இருந்த ஜோஷுவா மோசே மரித்த பின்னாடி ஃப்ரண்ட் ரோல லீடராக வந்துட்டாரு. ஃப்ரண்ட் ரோ லீடராக வந்த போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் என்ன தெரியுமா அறிவுரை கொடுத்தாரு? உனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு நிறைய யுத்தங்கள் இருக்கு, உனக்கு நிறைய அலுவல்கள் இருக்கு, நீங்க நிறைய காரியத்தை செய்யணும். ஆனா இதெல்லாம் செய்யும் போது ஜோஷுவா உங்க வெற்றி உங்க அடுத்த அளவு எங்க தெரியுமா இருக்கு? நான் சொல்றேன், இந்த இந்த வேதத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு நகராமல் இருப்பதாக. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. மெடிடேட் அப்பான் திஸ் வேர்ட் டே அண்ட் நைட் அண்ட் ஆல் யுவர் வேஸ் ஷால் பிகம் சக்சஸ்ஃபுல். என் பக்கமா கை நீட்டுவீங்களா? அடுத்த அளவுல வாழ வேண்டுமா, வாழ வேண்டாமா? வாழுவதற்கு ஒன்றுதான் ஜோஷுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வசனம் உன் வாயை விட்டு நகராமல் இருப்பதாக, இந்த பிரமாணங்கள் உன் வாயை விட்டு நகராமல் இருப்பதா. இருக்கீங்களா? சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் லெவல் உங்களை சந்திப்பேனா? 2021 மே மாசத்துல உங்கள் பரிமாணம் இன்னொன்றா இருக்குமா? இந்த சத்தம், இந்த வார்த்தை உங்க வாயில் இருந்து கொண்டே இருக்கட்டும். நிறைய விளக்கங்கள் அங்கே தேவை. I'm just want to touch it and leave it off. சாலமன் இருக்கீங்களா? மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசு சொல்றது என்ன செய்தா? கேட்டா. மார்த்தா கேட்டாளா? கேட்கல. பிஸி ஆயிட்டா. You're busy but not blessed. Mary is not busy but she is blessed. சாலமன் தாவீதின் புதல்வன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் தோன்றி கேட்டாருங்க ஒரு கேள்வி, உனக்கு என்னடா செய்யணும்ட்டார். என்ன ஒரு வாட்டி கேட்டாரா? கேட்ட கேள்விக்கு சாலமன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் ஒரு முறை படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் கேட்டார், கேட்கும் இருதயத்தை எனக்கு தருவீராக. கிவ் மீ a hearing heart. நான் கேட்கணும், எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவர் சொன்னார், இதை நீ கேட்டதுனால, எதை? கேட்கிற இருதயத்தை, ஞானத்தை நீ கேட்டதுனால உனக்கு ஞானத்தை மட்டுமல்ல, கனமும் மகிமையும் செல்வத்தை, உன் நாட்களில் உன்னை போல செல்வந்தனார் ஒரு ராஜா இருப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னாரு. கேட்கிற வசனத்தை, கேட்கிற ஞானத்தை, கேட்கிற நீதிமொழிகளை கேட்கிற இருதயம் உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு கேட்டது மட்டுமல்ல, கேட்காதவைகளையும் நான் தருவேன். சாலமோன் துவக்கம் நல்ல துவக்கம். நல்லா கேளுங்க, முடிச்சிடறேன். சாலமோனின் துவக்கம் நல்ல துவக்கம். துவக்கம் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போன உடனே தலைவர் பிஸி ஆயிட்டார். பிஸி வரும்போது தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதுவும் ஊழியத்தில் நமக்கு ஊழியம் நம்ம தெரியும், ஆனால் ஊழியத்தின் தலைவரை தெரியல என்ற நிலை வந்து விடக்கூடாது எனக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஊழியத்தை விட என் ஊழியத்துக்கு அழைத்தவர் தான் முக்கியம். என்னுடைய ஹாரிசான்டல் ஒர்க்கை விட என்னுடைய வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். சாலமோனுடைய துவக்கம் அழகு. கேட்கிற இருதயம், ஞான இருதயம். He wanted wisdom, he wanted to listen. But on his long path அவருக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டார். ஏன் பிஸின்லாம் சொன்னா கேவலம் சொல்ல முடியாது. ரொம்ப பிஸி ஆயிட்டாராம். அதுங்கெல்லாம் சேர்ந்து, எதுங்க அதுங்க எல்லாம் சேர்ந்து அவர் இருதயத்தை யெகோவா தேவனை விட்டு தூரமாக கொண்டு போய் அந்நிய தேவர்களை பின்பற்ற வச்சதாம். கர்த்தர் சொன்னாரு, வசனம் படிச்சா நேரம் போகும், சாலமன் நீ இப்போ துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நீ இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்ட. உனக்கு கான்கியூபைன் பார்க்யூபைன் நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் உன் இருதயத்தை திருப்பிட்டதுனால நான் உன்னை சொல்றேன், உன் ராஜ்யத்தை, நான் உனக்கு தந்த ராஜ்யத்தை உனக்கு கீழே இருக்கிற உன் வேலைக்காரனுக்கு கொடுப்பேன்ட்டார். அப்படின்னு என்ன? உன்னை விட தகுதி இல்லாதவனை உன் மேல நான் ராஜாவை வைப்பேன்ட்டார். உன் பெடிகிரி, உன் ஜெனரேஷன், உன் குவாலிஃபிகேஷன், உன் திறமை, உன் அறிவே இல்லாத ஒருத்தனை உன் மேல நான் ஆளுகை உள்ளவனை மாற்றுவேன், அல்லது அவனை நான் அடுத்த பதவியில வைப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. என்னை கேட்கிற அன்பானவர்களே, எங்க தெரியுமாங்க நம்ம வெற்றி? எங்க தெரியுமாங்க நம்ம அடுத்த பரிமாணம்? அவர் வசனத்தை தியானிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய். பாஸ்டர் ஐ அம் வெரி பிஸி. அந்த பிஸியில 1 hour கர்த்தருக்கு டெய்லி கொடுங்க. ஆமென் சொல்ல மாட்டேன். பயங்கர பிஸி பாஸ்டர், 3/4 hour டெய்லி ஆண்டவருக்கு கொடு. பிஸியான மார்த்தாவா இருக்கும்போது பாதத்தில் அமர்ந்திருக்கும் மரியாளாகவும் நீங்கள் இருந்திட வேண்டும்.
ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுதானே சங்கீதக்காரன் சொன்னான், நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் அடுத்தளவு வருவீங்க? நான் பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 1, Psalm 1 on the screen please. I want to read it. Blessed is the one who does not walk in the step with the wicked. முதல்ல அக்கிரமக்காரனோட எல்லாம் நடக்க தொடங்கினார். நல்ல நடதான், ஒன்றும் தப்பு இல்லை. பிரைஸ் லார்ட் தான் நடக்க தொடங்கினார். ஆமென். ரொம்ப தூரம் அவங்க கூட நடக்காதீங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு ஸ்டாண்ட் இன் த வே. அப்புறம் நடந்தவர் என்ன செஞ்சாரு? நின்றார். He stand in the way that the sinners take. மூணாவது எங்கே தெரியுமா உட்கார்ந்தார்? பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்கார வைத்தாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு பட் whose delight is in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவராயிருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தில். மார்த்தாளா இருக்கும்போது எத்தனை பேர் மரியாளா இருப்பீங்கோ? ஒரு ஆமீன் கூட வரலையே. இன்னொரு முறை, மார்த்தாளா பிஸியா இருக்கும் போதும் எத்தனை பேர் மரியாளாவும் இருப்பீங்க? அந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தட் பர்சன், அந்த மனிதன் எப்படி இருப்பானாம்? he is like a tree planted by the streams of water which yields its fruit in season. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நாள் தியானிச்ச படிச்ச சங்கீதம். இன்னைக்கு எனக்கு அதில் வித்தியாசம். நான் வரும்போதே அண்ணங்கிட்ட சொன்னேன், whose leaf does not wither. இந்த வேதத்தை தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா இலை உதராதாம். அப்போ நான் நினைச்சேன், இலை உதிருதுன்னா ஒரு காலம், ஒரு காலத்துல இலை துளிரும், இன்னொரு காலத்துல இலை உதிரும். ஆனா இந்த வசனத்துல தியானிக்கிற மரம் அது இலை உதிரவே உதிராதாம். எனக்கு இப்படி தோணுது. அப்படின்னா ஒருவேளை இப்படி சொல்றாரோ, வசனம் எனக்கு என்ன வெளிப்பாடு சொல்லுதுன்னா, நினைக்கிறேன் இந்த வசனத்தை தியானிப்பதிலும் வசனத்துல நீங்கள் மரியாதை போல ஒரு பாதத்தில் அமர்ந்து கேட்கிறவளா இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள சீசனே மாறாதாம். இருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சஸ் அப்படி வச்சுங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கு அப்படி ஒரு வருஷம் பயங்கரமா ஏறுவாங்க, அடுத்த வருஷம் லொல்லுன்னு போயிடுவாங்க. ஆமென். கர்த்தர் சொல்ற, இந்த வேதத்துல நீ தியானிச்சுட்டே இருந்தினா இலை உதராத மரம்னா சீசன் மாறாத மரமாக, துளிர்வதும் உளிர்வதும் துளிர்வதும் உளிர்வதுமா இருக்காது. அது உலர்ந்து செழித்து இலை பச்சையாகவே இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த அளவின் உயரங்களில் நீங்கள் வார வேண்டுமா? வசனம் 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 வசனம். ஏன் ஆமேனே சொல்ல மாட்டோம்? வசனம். ஸோ அந்த வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் நம்ம தியானிக்கணும். நீங்கள் இலை உதராதவர்களாக இருந்து கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். அதில் இன்னொரு வேர்டு அதில் சொல்லிட்டு நான் வார்த்தையை முடிச்சிடறேன். த ட்ரீ விச் இஸ் பிளான்டட் பை த ரிவர்ஸ். நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற விருட்சம். ஆமேன். உங்களை இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் மார்த்தாளா மரியாளா? பாஸ் நீங்கள் தான் ரெண்டுமா இருக்குன்னு சொன்னீங்க. ரெண்டுமாவே இருங்க. மார்த்தாள மாதிரி உழைங்க, மரியாள மாதிரி தேவனை தேடுங்க. ஆனால் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் எங்கே பிளான்டட்? ஆமேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் 24 hours இதிலே பிளான்டடா? நீங்கள் விளக்கவே இல்லை. நான் இதுலேயே 24 மணி நேரமும் பிளான்டட்னா நீங்கள் இதை மாதிரி தான் இருப்பீங்க. ஊழியர்களே, FBக்காக NBக்காக எல்லா பிக்காகவும் நன்றி சொல்கிறேன். இதில் பிளான்டடாக இருந்தால் இதை மாதிரி இருப்பீங்க. அதை வச்சுட்டு இதில் பிளான்டடாக இருந்தா, அதானே சங்கீதம் 1 சொல்லு, இந்த வேதத்தில் பிளான்டடாக இருந்தா உங்களுக்கு சீசனே மாறாது. இது வேணுமா? வேணும். இது இருக்கிறனால தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க முடியுது. ஆனால் அதுக்கு ஒரு நேரம் உண்டு. 24 மணி நேரம் இதுலேயே இருந்தா இதை மாதிரி இருப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு இதில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து இருப்பீங்க. இன்னைக்கு இதுதான் உங்கள் அடுத்த பரிமாணத்துக்கு ஒரு திறவுகோல். என்னவென்றால் இந்த வேதத்தில் தியானமாயிருங்கள். மார்த்தா, you are cumbered, you are distracted, you are upset, you are worried, you are caring about many things, but Mary has chosen the right thing. While you are working hard, while you are busy, don't let the busyness take away your time of sitting at the feet of Jesus. While doing that, take some time to come to the word. இது தெரியலனா
உங்களுக்கு அவர் சத்தம் தெரியாது. இது வாசிக்கலைனா, இதில் தியானம் இல்லைனா அவர் குரல் உங்களுக்கு புரியாது. அந்நியவர்கள் உங்களை நடத்துவார்கள், இன்னொருவர் என்னை நடத்தக்கூடாது, என் நல்ல மெய்ப்பன் தான் என்னை நடத்த வேண்டுமானால் இந்த சத்தம் எனக்கு தெரியணும்னா இதில் நான் நேரத்தை செலவிட வேண்டும். என் பைபிளை நான் படிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். முன்ன பின்ன தெரியாது, முகவரி புரியாது, இயேசு என்னும் நாமத்தினால் இன்று ஒன்றாய்